அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இரவு வேளையில ஸ்தோத்திரம் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் ஸ்தோத்திரம் ஒரு சிறு தியானத்திற்காய் நாம் வாசித்த சங்கீதம் 73 28வது வசனம் விதமாக சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. தேவனை சார்ந்திருப்பதே நமக்கு நலம். தேவனை பற்றி கொண்டிருப்பதே நமக்கு நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் நமக்கு கேடகம், ஆண்டவர் தான் நமக்கு துருகம், எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, இந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப் தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆசாபனுடைய நாட்களிலே ஸ்தோத்திரம் அவர் ஒரு ஆசாரியர். ஆசாரியர் அப்படின்னா ஊழியக்காரர். அல்லேலூயா. ஆதி நாட்களிலே தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறவர்கள், தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் பணிவிடை செய்கிறவர்கள், ஜனங்கள் வரும்போது அவங்களுக்கென்று தூபம் காட்டுகிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள், அவர்களுக்கென்று விண்ணப்பிக்கிறவர்கள், வேண்டிக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. அவர்தான் ஆசாரியர். அவர் என்ன சொல்றாரு, தேவனுக்கென்று பணிவிடை செய்கிற ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாப் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கன்னா பயங்கரமா பெருமை பேசுவாங்க, பயங்கரமா பெருமை இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தாழ்மை இல்லை, உண்மை இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, பயங்கரமான பெருமை, பயங்கரமான மேட்டிமை, பயங்கரமான அகந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்திட்டா, கொஞ்சம் ஆண்டவர் நடத்திட்டா, கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டா, ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பேரு ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே பெரிய எதையோ சாதிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, நினைச்சிடறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திரம் ஆராதனை நடத்தி முடிச்சுட்டா சொர்க்கத்திலே கீழே இறக்கி வந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சின்ன ஒரு அற்புத ஆண்டவர் செஞ்சுட்டா அதுல அவர்களுக்குரிய மகிமை, அவர்களுக்குரிய மேன்மை எல்லாம் ஏசப்பாவுக்கு செலுத்தாம, ஆண்டவருக்கு செலுத்தாம அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இப்படிதான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பிசாசு வழிநெற்றி நிறைய பேர்களை கொண்டு போகிறார். ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம் எங்கேயோ ஒரு சில கூட்டத்திலே ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஆங்காங்கே ஸ்தோத்திரம் உண்மையாய் சேவிக்கிற ஊழியர்கள், உண்மையாய் சேவிக்கிற ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஆசாபை போல நாம் சொல்ல வேண்டும், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. அவ்வளவு பணிவிடை செய்கிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியனாய் இருக்கிற ஆசாப் இவ்விதமாய் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அப்ப அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்ப நிகழ்விலே, அவனுடைய எல்லா தேவையிலே, அவனுடைய எல்லா கஷ்டத்திலும் அவன் ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் போது, அவன் தேவனை சார்ந்திருக்கும் போது, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, ஆலயத்துக்கு கடந்து செல்லும் போதெல்லாம் ஆசாப் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, தேவனை தன்னுடைய துணையாய் கொண்டிருந்தான், தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு ஊழியம் செய்ய தெரியும், எனக்கு பலியிட தெரியும், ஜனங்களுக்காய் விண்ணப்பம் செய்ய தெரியும், இப்படியெல்லாம் பெருமை வரல. இப்படியெல்லாம் அவன் தன்னுடைய இஷ்டத்திற்கு போகவும் வரவும் இல்லை. ஊழியத்தை செய்கிற விஷயத்திலும் ஆசாப் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அவனுடைய எல்லா குடும்ப நிகழ்விலும், அவனுடைய எல்லா தேவையிலும், கஷ்டத்திலும், சஞ்சலத்திலும், வருத்தத்திலும், தவிப்பிலும்
எல்லாவற்றிலும் தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தான். அப்ப அதனாலதான் சொல்றான், சார்ந்திருந்தனாலதான் ஆசாப் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்தான். சந்தோஷம் வரும்போது, ஒரு ஊழியம் செய்யும் போது, ஆராதனை நடத்தும் போது, பலி செலுத்தும் போது, விண்ணப்பிக்கும் போது, வேண்டிக் கொள்ளும் போது, எல்லா சூழலிலும் தேவனை மாத்திரம் அண்டிக் கொண்டிருந்தார் ஆசாப். ஒரு ஊழியக்காரனே ஸ்தோத்திரம் உண்மையாய் அப்படி செய்யும் போது, இன்னைக்கு ஆங்காங்கே உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஆசாவை போல, ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம், உண்மையாய் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உண்மையாய் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், முழு இருத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து தேவன் மனுஷகுமாரனாய் மனுஷனாய் இந்த உலகத்திலே இறங்கி கடந்து வந்தார். கடந்து வந்த தெய்வம் அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கல, தன்னுடைய இஷ்டத்துக்கு பேசல, தன்னுடைய இஷ்டத்துக்கு அற்புதம் செய்யவில்லை, தன்னுடைய இஷ்டத்துக்கு போகல, தன்னுடைய இஷ்டத்துக்கு வரல. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின் பிரகாரம் அவர் ஜெபித்தார், ஆலோசனை கொடுத்தார், சுவிசேஷம் அறிவித்தார், அற்புதங்களை செய்தார், பிசாசுகளை விரட்டினார். எல்லா அற்புதத்தையும் பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அதை இயேசு செய்தார். அப்போ இயேசுவும் மனுஷ ரூபத்திலே கடந்து வந்த போது தேவனை மாத்திரம் தன்னுடைய அடைக்கலமாய் தேவனை மாத்திரம் அண்டிக் கொண்டிருந்தார். ஆதி அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செஞ்சாங்க, தன்னுடைய சுயமாய் அதை செய்யவில்லை. அப்போஸ்தலர் பவுல் அதைத்தான் செஞ்சாரு. ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே எல்லா அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் அதைத்தான் செஞ்சார்கள். தன்னுடைய சுயமாய் தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையும் செய்யவில்லை. அல்லேலூயா. நானெல்லாம் சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டங்க ஏதாவது சொன்னீங்களா, கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நானெல்லாம் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டத்தை எல்லாம் ஸ்தோத்திரம், கஷ்டத்தின் மத்தியிலே, பிரதிகூலத்தின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அண்டிக் கொண்டிருந்த போது இன்னைக்கு ஆண்டவர் கூடவே இருந்து வழி நடத்துகிறார். நிறைய இடத்துல ஊழியங்களை தருகிறார், சபையை நிறுவுகிறார், அநேக ஆத்துமாக்களை தருகிறார். இதெல்லாம் என்ன? ஆண்டவரை அண்டிக் கொண்டிருந்ததுனால, ஆண்டவரை சார்ந்திருந்ததுனால, தேவனை சார்ந்திருந்ததுனால, தேவனை பின்பற்றினபடியால், தேவனை அடைக்கலமாய் அவரை பின்பற்றினபடியால், அவரை சார்ந்திருந்தபடியால், அவரை மாத்திரம் துணையாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எனக்கு என்ன தேவையோ, என்ன ஸ்தோத்திரம், என்ன காரியங்கள் வேண்டுமானாலும் நான் ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதே செய்வாரு. அப்பப்போ சரியாய் ஆண்டவர் கொடுப்பார், அப்பப்போ ஆண்டவர் சரியாய் படி அளப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது ஆண்டவர் செய்வார், அற்புதம் செய்வார். யாரை கொண்டாவது ஆண்டவர் பேசி எழுப்பி ஆண்டவர் கொடுப்பார். அது இன்னைக்கு ஆண்டவர் செய்கிறார். அப்ப நான் சொல்ல முடியும், தேவனே எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் நம்பினா ஒரு வேலை செய்யலாம், ஒரு வேலை செய்ய முடியாது. உடைய நண்பர்கள் நினைச்சா செய்வாங்க, நினைச்சா செய்ய மாட்டாங்க. உங்களுடைய முதலாளி விருப்பம் இருந்தா செய்வாங்க, இல்லையா செய்ய மாட்டாங்க. உங்களுடைய இனச்சன பந்துக்கள், உடைய கூடப்பிறப்பு விருப்பம் இருந்தா செய்வாங்க. உங்களுடைய இனச்சன பந்துக்கள் உங்க மேல விருப்பம் இருந்தா செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆசாவை போல, தேவனே எனக்கு உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசாபு சொன்னது போல, தாவீது சொன்னது போல, இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அப்போஸ்தலர்கள் சொன்னது போல, ஊழியர்கள் சொன்னது போல, என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
நீங்க ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். சாமி கூட தண்ணி கொடுப்பாங்க.